Hi. French fries. French fries is one of the commonly ordered dish by the childrens. நீங்கள் தேட்டருக்கோ மாலுக்கோ இல்லை பீச்சுக்கோ எங்கே போனாலும் குழந்தைங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்தாங்கன்னா அதுக்கு ஒரு தனி க்ரேசினஸ் இருக்கும். அவங்க ரொம்ப காமனாக பிடிச்சி சாப்பிட்ற பொருள் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ அந்த உருளைக்கிழங்கு ஒரு வெரி குட் வெஜிடபிள். ஏன்னா இட் லாட் ஆஃப் ஸ்டார்ச் இருக்குது, அதில் உங்களுக்கு பொட்டாசியம் ஃபைபர்லாம் இருக்குது உருளைக்கிழங்குல. பட் அந்த பெனிஃபிட் நமக்கு எந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கை குக் பண்ணுற பொறுத்து தான் நம்ம அந்த பெனிஃபிட்ன்றது வருது. நம்ம காமனாக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை வந்து பேக் பண்ணி சாப்பிட்லாம், பாயில் பண்ணி சாப்பிட்லாம், மேஷ் பண்ணி சாப்பிட்லாம், ஆர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். பட் ரொம்ப மோஸ்ட் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்தா டீப் ஃப்ரை. அப்படி ஹை டெம்பரேச்சரில் நம்ம அந்த உருளைக்கிழங்கை குக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இட் ரிலீசஸ் ஆக்ரிலமைட். அந்த ஆக்ரிலமைட் கெமிக்கல் வந்து ஆஸ் பர் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர் இட்ஸ் அ கார்சினோஜன், எஸ்பெஷலி குரூப் 2A சொல்லுவாங்க. த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்சினோஜன். ஸோ எப்படி நம்ம இந்த ஆக்ரிலமைட் கெமிக்கலை வந்து கம்மி பண்ணலாம்? ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்ணும், ஆனால் வந்து இந்த கெமிக்கலால் உங்களுக்கு பாதிப்பு அதிகம் வரணும்னுச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் ஏர் ஃப்ரையர் ஃபார் அட்லீஸ்ட் ஒரு 8 மினிட்ஸ் நம்ம இந்த ஏர் ஃப்ரை யூஸ் பண்ணி பாயில் பண்ணோம்னா இந்த கெமிக்கல் வந்து ரொம்ப கம்மியாக உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அட் த சேம் டைம் அது வந்து நம்ம ஏர் ஃப்ரை பண்ணாலுமே அந்த கெமிக்கல் உருவாக தான் செய்யும். பட் கம்மியாக டெம்பரேச்சரில் ஏர் ஃப்ரை ஆயில் இல்லாமல் நம்ம குக் பண்ணுறதால அது வந்து கொஞ்சம் கம்மி அளவில் வந்து வரதுக்கான வாய்ப்பு.